தைப்பூச விழாவையொட்டி திருத்தணி முருகன் கோயிலும் களை கட்டி காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நரேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நரேஷ், இப்போதான் ஒரு திருச்செந்தூர் என்ற 2ஆம் படை வீடு குறித்து பார்த்தோம். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான 5ஆம் படை வீடு திருத்தணி முருகன் கோயில்ல நீங்க இருக்கிறீங்க. பக்தர்களின் வருகை இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது? என்ன சிறப்பு? எப்படி கையாள்கிறார்கள் வரக்கூடிய கூட்டத்தை? முருகப்பெருமானின் அறுபடை வீடில் 5ஆம் படை வீடாக போற்றப்படும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா தைப்பூச விழானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. இங்க பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி போன்ற காவடிகள் கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து தங்களது நேர்த்தி கடனை தற்போது செலுத்திட்டு வராங்க. பாத்தீங்கன்னா சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தற்போது மலைக்கோயில் மீது வந்து சாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கோவில் நிர்வாகம் சார்பில் வந்து போதுமான ஏற்பாடுகள் செய்ய முடியாதனால பல மணி நேரம் வந்து பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம போதுமான குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் செய்யவில்லை என பக்தர்கள் பெரும்பான்மையாக குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அது ஒரு நாளும் வெயிலை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து 4-5 மணி நேரமாக பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து இங்க சாமி தரிசனம் செய்வதற்காக வரிசையில் காத்துட்டு இருக்காங்க. இது குறித்து தெரிவிப்பதற்காக இங்க பக்தர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார், இங்க எப்போ வந்தீங்க? எப்படி என்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க கோயில் நிர்வாகம்? சொல்லுங்க. 8 மணிக்கு வந்தோம். நாங்க பாண்டிச்சேரியில இருந்து வரோம். பாப்பாக்கு மொட்டை அடிக்கலாம், காது குத்தலான்னு வந்தோம். ஆனா வந்து இங்க கும்பல்லாம் அதிகமா இருக்கு. மக்கள்லாம் வந்து எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நெறிமுறையா இருக்கு. ஒரு ஏற்பாடே பண்ணாம எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஏதாவது ரியாக்ஷன் எடுக்கணும்னு நான் கேட்கிறேன். அதாவது பக்தர் சொன்னது பார்த்திருப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா முறையான ஏற்பாடு வந்து கோயில் நிர்வாகம் தரப்புல செய்யப்படல. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர் குவிந்த நிலையில பாத்தீங்கன்னா இங்க வெறும் 120 போலீசார் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் வந்து இங்க தள்ளுமுள்ளு ஏற்படுது. பக்தர்கள் வந்து ஒருவரை தள்ளி கொண்டு முந்தி வரிசையில் செல்லும் நிலையை வந்து நமது ஒளிப்பதிவாளர் மது வந்து காட்சிப்படுத்திட்டு வராரு. பாருங்க, பல மணி நேரமா வந்து பாத்தீங்கன்னா வெயில காத்திருந்து தற்போது பக்தர்களானது தரிசனம் செய்ய சென்று கொண்டிருக்காங்க. திலகவதி, அது வந்து நம்ம ஒளிப்பதிவாளர் மது வந்து காட்சிப்படுத்திட்டு இருக்காரு. நீங்க பார்க்கலாம். திருத்தணி முருகன் கோயிலில் கட்டுக்கடங்காத பக்தர்களின் கூட்டம். ஆனால் அவர்களை கையாள்வதில் சிக்கல் இருக்கிறது. காவல்துறையினரின் ஏற்பாடுகள் போதவில்லை என்பதாக இருக்கிறது. பக்தர்களுடைய குறைபாடுகளையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி நரேஷ்.